அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள். வெறும் 6 முறை இந்த எளிமையான ஒருவரி வாக்கியத்தை இரவு 12 மணிக்குள் எழுதி பாருங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் மின்னல் வேகத்தில் நடந்து முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய தைப்பூச திருநாளை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். முருகப்பெருமானுடைய சூட்சமமான சக்தி வாய்ந்த மந்திரம் அது. அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட எண்ட் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க பாருங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒருவரி மந்திரத்தை எழுதும் மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த மந்திரத்தை நீங்க எழுதுங்க. வெறும் 6 முறை மட்டும் தாங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம எழுத போறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அதிகபட்சம் 2 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூசம் மிக மிக விசேஷமானது. 6 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை எழுதினால் பல கோடி முறை எழுதிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஒருவரி மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய பூசம் நட்சத்திரம் இருக்கும் நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணி 13 நிமிடங்களுக்கு பூசம் நட்சத்திரம் ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி 31 நிமிடங்கள் வரை பூசம் நட்சத்திரம் இருக்குங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது எந்த திதி மற்றும் நட்சத்திரம் நிறைவாக இருக்கோ அந்த திதி மற்றும் நட்சத்திரத்தின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே பலமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒருவரி மந்திரத்தை எழுத போறவங்களும் இன்றைய தினம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் எழுதலாம். அதே போல இந்த மந்திரத்தை எழுத போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் பார்க்க வேண்டாம். முருகப்பெருமானுடைய இந்த மந்திரம் எழுதும் அத்தனை நேரமும் சுபமான நேரம் தாங்க. ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை எழுதணும். வேற கலர் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். சிவப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலர்ல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். அதே போல எண்ணிக்கை பார்த்தோம்னா கூட அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. கரெக்டா 6 முறை நம்ம எழுதினாலே போதும். 6 டைம்ஸ் நம்ம எழுதினாலே போதும். மந்திரம் எழுதுறதுக்கு முன்பாக முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும், முருகப்பெருமான் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு எழுதுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே மந்திரத்தை எழுதணும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஒருவரி மந்திரம் இது. எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை நீங்க ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. அதை நீங்க மடித்தும் வைக்கலாம் அல்லது ஓபன்ல அப்படியே கூட நீங்க வச்சுக்கலாம். மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக், ஷோல்டர் பேக் அல்லது பூஜை அறை, ஷெல்ஃப்லன்னு ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பதுன்றது அக்னியில் நம்ம சமர்ப்பிப்பதற்கு சமம். ஆனால் உங்களுடைய அந்த கோரிக்கை
தேதியை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க இந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நம்ம எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு கருங்காலி மாலைகளை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 பேட்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைய தினம் பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி 4வது பேட்ச்க்கான பூஜை நடைபெற போகுதுங்க. சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் மதியம் 12 மணிக்குள்ள நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேட்ச்ல உங்களுக்கு மாலைகளை நாங்க டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி நம்ம கிட்ட இருந்து கொரியர் அனுப்பிடுவோம். அதற்கு மேல புக் பண்றவங்களுக்கு அடுத்த பேட்ச், அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் பூஜை செஞ்சு நம்ம கொடுப்போம். ஒரு அட்ரஸ்க்கு அதிகபட்சம் 2 மாலைகள் மட்டும் தாங்க கொடுக்கப்படும். ஏன்னா எல்லாருக்குமே போய் சேரணும். நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால நிறைய மாலைகள் ஒரே அட்ரஸ்க்கு கொடுக்க முடியலங்க. இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். மேலும் இந்த மாலைகளை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி அல்லது நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை போடலாம். ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த கருங்காலி மாலை அணிபவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டும் போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.